அதாவது கடகராசி மேஷ லக்னத்தில் பிறந்த கடகத்திலே குரு இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கண்டங்கள் எல்லாம் விலகும். ஒரு எதிரிகளால் தொந்தரவு இருக்கு, மிகப்பெரிய கண்டத்தில் ஒரு மாட்டிக்கொள்வார்னா அங்க இந்த குரு வந்து காப்பாற்றிடுவார். புதையல் போன்ற செல்வம் பலருக்கு கிடைக்கும், அது மிகப்பெரிய விஷயம். இந்த கடகத்தில் குரு இருக்கிற போது புதையல் போன்ற செல்வம் பலருக்கு கிடைக்கும். வாழ்க்கையுடைய ரகசிய வழிமுறைகள் தெரிந்து கொள்கிறார்கள். உதாரணமா மந்திரங்கள் சொல்வது, வேத வித்துக்களாக இருப்பது, வாழ்க்கையில இந்த மந்திரம் சொன்னால் இந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை பிடித்துக் கொண்டு தியானம் செய்கிறார், ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சாடனம் பண்றாங்க, அந்த மந்திரமே அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்று. மந்திரமாவது நீர். தேவாரம் பாடும்போது இந்த ஞானசம்பந்த பெருமான் வந்து குருவுடைய நவக்கிரகங்கள் பற்றியுமே நமக்கு நல்லா சொல்லியிருக்கார். வேயூரு தோழிபங்கன் பாடல நவக்கிரகங்களை பற்றி பேசல. இது நவக்கிரகத்தில் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கிறார். கடகத்தில் குரு பகவான் இருக்கிற போது அதே போல இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குது. நான் உங்களுக்கு சொன்ன கேம்பஸ் இன்டர்வியூல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க, அந்த ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சு முடிச்சுட்டு அனுபவத்தினால் பலருக்கு வேலை கிடைக்கும், உயர்ந்த பொசிஷன் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார்.